தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வேண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் நாளில், அந்தோணியார் செபத்தில் இன்னைக்கு இறை வல்லமையில் நீதி, இரக்கம், நம்பிக்கை இவற்றை ஆண்டவர் துணைப்படுத்துகிறார். இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள், ஆனால் விழுமியங்களாக இருக்கிற நீதியை, இரக்கத்தை, நம்பிக்கையை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் என்று நற்செய்தியில் சாடுகிறார். இன்றைக்கு இது அப்படியே பொருந்துகிறது நண்பர்களே. இன்றைக்கி சமூகத்தில் பாருங்கள், நீதி கிடையாது, இன்றைக்கு இரக்கமே கிடையாது. பிள்ளைகள் பெற்றோர்களை பாதுகாப்பது கிடையாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது கிடையாது. இப்படி இன்றைக்கு நீதி, இரக்கம், நம்பிக்கை இந்த குறைபாடு ஆண்டவர் சாடுகிறார். ஏன் ஆண்டவர் அதை சாடுகிறார்? எதற்காக நாம் நீதியோடு இருக்கணும் என்பதுதான் இன்றைக்கு ஆராதனை. எதற்காக நம்ம இரக்கத்தோடு இருக்கிறோம் என்பதுதான் இந்த ஆராதனை. எதற்காக இறை நம்பிக்கையில் இருக்கணும் அதை வெளிப்படுத்துவதுதான் ஆராதனை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த புதிய நாளை, புதிய சிந்தனை தருகிறார். நீ மகளே, நீ நீதியாக இருக்க, என் மகனே நீ இரக்கத்தோடு இருக்க, நீ இறை நம்பிக்கையில் இருக்க, பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு எடுக்கிறார். அப்பா நன்றி என்று சொல்லி ஆண்டவரே புதிய சிந்தனைகளை தருகிறார. அப்பா புதுமையா எங்களை வழிநடத்துகிறார. அப்பா ஆசீர்வாத பாதைக்கு எங்களை அழைத்து செல்கிறேன். நற்கரணை ஆண்டவர் நன்றி. அப்பா ஆண்டவர் உம்மை துதிக்கிறேன், ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா என் கூட வாங்க, எங்க கூட வாங்க, எங்களை ஆசீர்வதிங்க, வல்லமையில எங்கள் நிரப்புங்க என்று ஒப்பு கொடுத்து அன்பர்களே ஜெபித்து இறையர்களை நாடுவோம். என்ன நீதி? நீதி என்றால் என்ன? நீதி என்பது எல்லோருக்கும் பாரபட்சம் என்று கிடைக்காத ஒன்று. இன்றைக்கு நீதி இருக்குதான்னு பார்த்தோம். வீட்டில் இருக்கான்னு பாருங்க, முதல்ல உங்கள் தெருக்களில் இருக்கான்னு பாருங்க. எனவே எதையெல்லாம் அநீதியோ அவற்றுக்காக ஜெபி. அந்த அநீதியை நான் எப்படி எடுத்து போராடணும் ஆண்டவரே, அவர்கிட்ட கேள், அவர் வெளிப்பாடு தருவா. ஆஃபீஸில் உனக்கு எதிராக அநீதி நடக்குதா? ஜெபி. முதல்ல ஜெபத்தில் வை. நீ வேலை செய்கிற இடங்களில் உனக்கு எதிராக அநீதி நடக்குதா? ஜெபி. உன்னுடைய தலங்களில், உன்னுடைய பங்குகளில் நீ எங்கெல்லாம் புழங்குகிறாயோ அந்த பொழுதுவெளியில் அநீதிகள் இருக்கிறதா? ஜெபி. அவர் வெளிப்பாடு தருவார். இப்போ கேளுங்க, துணிச்சல் அங்கே கிடைக்கும். நான் கூட வருகிறேன் தெம்பை அவர் தருவா. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மாபெரும் பாக்கியம் அவருடைய உடனிருப்பு. மற்ற பிள்ளைகளுக்கு அது இல்லை. கிறிஸ்துவ பிள்ளைகளை நீ நம்ம பயன்படுத்துவது கிடையாது. கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார். தனது ஆவியை அனுப்புகிறார், தூய ஆவியை அனுப்புகிறார், தன் தூதர்களை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீதி என்பது தேவையாக இருக்கிறது. பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இன்றைக்கு இருக்கிற அரசியல் தளத்தில், இன்றைக்கு இருக்கிற பொய்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இன்றைக்கு யாரை நம்புவது என்று மக்கள் குழம்பி இருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு நிலை. இன்றைக்கு யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல, அப்படி குழம்பி போயிருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட வந்துரு, ஒரு வெளிப்பாடு தருவா. மனிதர்களை நம்பாத பேச்சுக்களை நம்பாதீர்கள், நம்ம வசீகர பேச்சுக்களை நம்பாதீர்கள், அது நம்மை தவறான பாதையில் இட்டு சென்று விடும். அப்போ யாரை ஃபாதர் நம்புறது? கடவுளை நம்பு, அதை ஒப்பு கொடுத்து கேள், அவர் வெளிப்பாடு தருவார். அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஆசீர்வாதம். எனவே நீதி. 2வது இரக்கம். இரக்கம் இந்த உலகத்தில் இன்றைக்கு இல்லைங்க. அதுதான் ஏராளமான அநீதிகள்லாம் நடக்கிறது. இரக்கமற்ற செயல், மனிதர்களை கண்டுகொள்வது இல்லை. இரக்கம்னா என்னன்னா, கடவுள் மனிதருடைய குறைகளை மன்னிப்பது தான் இரக்கம். அவர் இரக்கத்தில் நாம் வாழ்கிறோம். எனவே நாம் இரக்கத்தோடு இருக்கிற போது இந்த சமூகம் வாழும். இன்னும் சொல்றேன் பாருங்க, அவர் இரக்கத்தால் நான் வாழ்கிறேன். நான் இங்கு நின்று பேசுகிற அளவுக்கு தூயவனும் கிடையாது, ஆனால் அவர் இரக்கத்தில் நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் காரியத்துக்கு சொல்கிற அளவுக்கு நாம் தூயவர்கள் கிடையாது, ஆனால் அவர் இரக்கத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் இரக்கத்தோடு இருக்கும் போது என் சக மனிதன் வாழ்வான். அந்த இரக்கம் இன்றைக்கு இல்லை. ஜெபி. இறையேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, நம்பிக்கை கடவுள் மீது நம்ம வைத்துள்ள அன்பை குறிக்கிறது. இந்த கடவுள் மீது வைக்கிற அன்புதான் மனித அன்பாய் மாறும். அன்பர்களே, மனுஷங்கிட்ட அன்பு வராது. ஏனென்றால் நீ ஒருத்தர் நேசிக்கிறேன்னு வச்சுக்க, ஏதாவது ஒரு இடத்துல உன்னை காயப்படுத்துவான், அப்போ நேசிப்பு குறைந்து விடும். அப்போ எங்க அந்த குறைவு எங்கு நிறைவாய் மாறுகிறது என்றால், எவன் ஒருவன் எவ்வளவு கடவுளை அன்பு செய்கிறாரோ அந்த ஆண்டவருக்காக நான் அதை மன்னிக்கிறேன்ற சிந்தனை அங்கே தான் வரும். இல்லைன்னா நான் எவ்வளோ நேசிச்சேனே, நீ தப்பு பண்ணிட்டியே, நான் உன்னை பழி வாங்குவேன், என்ன எண்ணம் தான் வரும். நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் பாருங்க. அதான் ஆண்டவர் செய்தி சொல்கிறார், நம்பிக்கை இருக்கணும் வாழ்க்கையில். ஏனென்றால் இந்த நம்பிக்கை என்பது கடவுள் மீது வைத்த அன்பு. அந்த அன்பு மனிதர்களோட குறைகிற பொழுது இந்த கடவுள் அன்பு தான் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுது. அதனால பழி வாங்க வேணும், குறைகள். கடவுளுக்காக நான் மன்னிக்கிறேன். ஆண்டவருக்கான கோயிலுக்கு போற பிள்ளை, நான் இதை விட்டுறேன். நான் இன்னைக்கு தான் பூசைக்கு போயிட்டு வந்தேன், எனவே நான் உன்னை திட்டமாட்டேன். எனவே நான் இன்னைக்கு தான் ஆண்டவர்கிட்ட நற்கரணை ஆண்டவர்கிட்ட மொழியை ஒப்பு கொடுத்தேன், ஜோமால ஜெபித்தேன், எனவே நான் உன்னை பழி வாங்க மாட்டேன் என்ற சிந்தனை எல்லாம் மனிதர்களுடைய அன்பு எங்கு நிறைவடைகிறது என்றால் இறை நம்பிக்கை இல்லை. எனவே இன்றைக்கு சமூகத்தில் நீதி இல்லை,
இன்றைக்கு சமூகத்தில் இரக்கம் இல்லை. ஏராளமான கணவனியை பார்க்கலாம். ஏராளமான கணவனியை, குறிப்பாய் வயதான பெற்றோர்களை பிள்ளைகள் அங்கங்கே விட்டு விட்டு செல்வது, குழந்தைகளை விட்டு விட்டு செல்வது, கால்களை கடத்துவது, கற்பழிப்பு, இதெல்லாம் இரக்கமற்ற மனிதர்களை தான் குறிக்கிறது. எனவே அது இன்றைக்கி இல்லை. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் அன்பு இல்லை. மனுஷன் மேலே அன்பு வராது. கடவுள் மேலே அன்பு இல்லை என்றால் மனிதன் மேலே அன்பு வராது. கடவுள் என்ற ஒருவர் இருப்பதால் தான் இந்த உலகத்தில் மனிதன் மற்றொரு அன்பு செய்கிறான். இல்லைன்னா பழிக்கு பழின்னு போயிடுவான். இந்த உலகம் சுடுகாடாய் மாறும். கடவுள் நம்பிக்கை வேணும். ஜெபி, இதை 3க்காக ஜெபி, சமூகத்துக்காக ஜெபி. அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, இந்த செவ்வாய்க்கிழமைக்காய் நன்றி. நீதியும் இரக்கம் நம்பிக்கை நிறைந்திருக்கணும் என்ற செய்தி என்று ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒப்புக்கொண்டு ஜெபிங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனைகள், உங்கள் வீட்டில் உள்ள என்ன எதிர்மறையான சிந்தனைகள் உங்கள் வீட்டில் இருக்கிறதா? நல்லது உங்கள் வீட்டில் நடக்காமல் இருக்கிறதா? சமாதானம் இன்மையில் இருக்கிறீரா? நான் சொல்றேன், எதிர்மறைகள் உங்கள் வீட்டில் இருக்கு. ஒப்புக்கொண்டு ஜெபி. இது ஆராதனை, இது புனிதம், இது வல்லமை, இது நற்கருணை ஆண்டவர். அவர் பெயரால் நீ வாழ்வாய், அவர் பெயரால் நீ அபிஷேகமாய் இருப்பாய். வல்லமையால் நற்கருணை ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன் குடும்பத்தில் தீவினை மறைந்து போகும். கோடி அற்புத அந்தோணியார்களுக்காய் ஜெபிப்பீராக. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு விடுதலை அடைவார்களாக. வல்லமையால் நற்கருணை பிள்ளைகள் அபிஷேகமாய் வாழ்வார்களாக. அன்பர்களே, அபிஷேகமாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். வல்லமையான இறைக்கிருபில்ல நீங்கள் என்னவெல்லாம் கமெண்ட் அனுப்புறீங்களோ ஒவ்வொன்றையும் பதத்தில் வைக்கிறாப்பா. பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் உங்களோட சமர்ப்பிக்கிற ராஜா. நீங்கள் இரக்கத்தினால் ஆண்டவர், உங்கள் கிருபையிலே ஆண்டவர், உங்கள் மன்னிப்பிலே ஆண்டவர், உங்கள் கருணையிலே ஒவ்வொரு பிள்ளைகள் அபிஷேகத்தை பெறுவார்களாக. அனுப்பப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் பெயரில் இந்த நாளில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாளில் நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நினைத்தது நல்லது அனைத்தும் உங்களை கைகூடும். வல்லமையான இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் நீதியும் இரக்கமும் நம்பிக்கை நிறைந்த நாளாய், ஆசீர்வாத நாளாய், இனிய நாளாய் நமக்கு மாற்றுகிறார். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களை விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். டேக் கேர்.